கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடியில் ஒரே நேரத்தில் 15 சத்து மாத்திரைகளை உட்கொண்ட தனியார் பள்ளி மாணவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறிஞ்சிப்பாடியில் உள்ள தனியார் பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு கடந்த வாரம் வியாழக்கிழமை அன்று சத்து மாத்திரைகள் வழங்கப்பட்டன. இந்த மாத்திரையை உட்கொள்ளாத மாணவர்கள் அவற்றை தண்ணீர் குடிக்கும் இடத்தில் வைத்து விட்டு சென்றனர். இந்நிலையில் அதிக மாத்திரைகளை சாப்பிட்டால் சத்து கிடைக்கும் என்று எண்ணிய 8ஆம் வகுப்பு மாணவர் ஒருவர் 15 மாத்திரைகளை எடுத்து விழுங்கினார். இதனால் அவருக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டதை அடுத்து கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் உள்ள 250க்கும் மேற்பட்ட வீடுகளின் போர்களில் சாய தண்ணீர் கலந்தது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளிப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விசைத்தறி மற்றும் சாய தொழில் பிரதானமாக உள்ளது. இங்கு 10க்கும் மேற்பட்ட சாய பட்டறைகள் இயங்கி வருகின்றன. இந்நிலையில் ER ரோடு பகுதியில் உள்ள வீடுகளில் நிலத்தடி நீர் மாசடைந்து சிவப்பு மற்றும் ரோஸ் நிறத்தில் தண்ணீர் வருகிறது. சாயப்பட்டறைகளில் இருந்து இரவு நேரங்களில் சுத்திகரிக்கப்படாத தண்ணீர் வெளியேற்றப்படுவதே இதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. மறுசுழற்சி பொருட்களால் வடிவமைக்கப்பட்ட ஆடைகளுக்கான ஃபேஷன் ஷோ சேலம் அருகே விறுவிறுப்பாக நடைபெற்றது. சுற்றுச்சூழலை பாதுகாத்து இயற்கையை அழகுபடுத்தும் நோக்கில் ஆண்டுதோறும் நவம்பர் மாதத்தில் தேசிய மறுசுழற்சி தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி அரியனூரில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மறுசுழற்சி பொருட்களால் உருவான ஆடைகளை அணிந்து கொண்டு 20க்கும் மேற்பட்டோர் ஒய்யாரமாக அணிவகுத்து சென்றனர். நிறுவனத்திற்கு டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்க அனுமதிக்க கூடாது என்று மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் விவசாயிகள் வலியுறுத்தினர். தமிழ்நாட்டின் முதல் பல்லுயிர் தலமான அரிட்டாப்பட்டியில் 5000 ஏக்கர் பரப்பில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்க வேதாந்தா நிறுவனத்திற்கு மத்திய அரசு ஏலம் விட்டுள்ளது. இதற்கு 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் குறைதீர் கூட்டத்திற்கு வந்த விவசாயிகள் கனிம சுரங்கத்தை அனுமதிக்க கூடாது என ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்தனர். இதற்கு டங்ஸ்டன் கனிம சுரங்க நிறுவனம் அமைப்பதற்கு மத்திய அரசிடமிருந்து மாநில அரசுக்கு எந்த ஒரு விண்ணப்பமும் வரவில்லை என்று ஆட்சியர் சங்கீதா பதிலளித்துள்ளார். சேலம் மாவட்டம் வீரபாண்டி அருகே ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வளாகத்தில் இருந்த மரத்தை வெட்டியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உத்தம சோழபுரத்தில் உள்ள கோவிலில் இருதரப்பினரிடையே பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக அங்குள்ள பள்ளியில் மாணவர்களுக்கு நிழல் கொடுத்து வந்த மரம் வெட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து மரத்தை வெட்டியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த மரத்து நிழலில் தான் மாணவர்கள் விளையாடுறது, மதிய உணவு அருந்துறது, படிக்கிறது எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இது தனிப்பட்ட நபர் ஒரு தன் சுயநலத்திற்காக பல காரணத்துக்காக இதை வெட்டிட்டாங்க. இதுக்கு மாவட்ட நிர்வாகம் இது தக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஊர் பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். புதுக்கோட்டை மாவட்டத்தில் 182 புதிய அங்கன்வாடி மையங்கள் கட்டப்பட்டு வருவதாக ஆட்சியர் அருணா தெரிவித்துள்ளார். அன்னவாசல் பகுதியில் உள்ள அங்கன்வாடி மையத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்த நிலையில் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அங்கன்வாடி மையங்களில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படுவதாகவும் இடிந்து விடும் நிலையில் உள்ள கட்டடங்கள் குறித்து ஆய்வு செய்யப்படுவதாகவும் கூறினார். நாங்க எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் ஆல்மோஸ்ட் இயர்க்குள்ள 182 மையங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். படிப்படியா கண்டிப்பாக செய்வோம். குழந்தைகள் பாதிப்பு ஏற்படாதவங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம டைலபிரேட்டரி கண்டிஷன்ல இருந்தா அந்த குழந்தைங்களை இன்னொரு சென்டர்ல மர்ஜ் பண்ணியும் இன்னொரு டெம்பரரி ஸ்ட்ரக்சர் போட்டு அவங்கள நாங்க வச்சிருக்கோம். வீட்டு வேலை செய்து பெற்றோர் படிக்க அனுப்பும் நிலையில் கல்லூரிக்கு கூட செல்லாமல் மாணவர்கள் அடிதடியில் ஈடுபடுவதாக சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை தெரிவித்துள்ளது. திருத்தணியைச் சேர்ந்த சென்னை மாநில கல்லூரி மாணவர் சுந்தர் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்களுடன் ஏற்பட்ட மோதலில் அக்டோபர் 9ஆம் தேதி உயிரிழந்தார். இந்த விவகாரத்தில் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் 7 பேர் கைது செய்யப்பட்டதுடன் அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதில் ஒரு மாணவர் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு நீதிபதி AT ஜெகதீஷ் சந்தா முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது உயர்கல்வித்துறை செயலாளரை வழக்கில் இணைத்து உத்தரவிட்ட நீதிபதி மாணவர்களுக்கு இடையேயான மோதல் தொடர்பான வழக்கு விவரங்களை தாக்கல் செய்யவும் ஆணையிட்டார். சபரிமலை மலைப்பாதையில் உடல்நல பாதிப்புக்குள்ளான தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஐயப்ப பக்தரை தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மீட்டனர். ராணிப்பேட்டையைச் சேர்ந்த 20 வயதான ஐயப்ப பக்தர் ஒருவர் சபரிமலை சென்றார். புல்மேடு மலைப்பாதையில் சென்றபோது அவர் தசைப்பிடிப்பால் அவதிப்பட்டார். இதனையடுத்து அவரை கேரள காவல்துறை தீயணைப்புத் துறையுடன் இணைந்து தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மீட்டு கீழே கொண்டு வந்தனர்.
நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டையைச் சேர்ந்த மீனவர் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது படகிலேயே மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக வலுப்பெற்றதால் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் மீனவர்கள் வரும் 23ஆம் தேதிக்குள் கரை திரும்ப வேண்டுமென மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. எச்சரிக்கை விடுக்கும் முன்பாக அக்கரைப்பேட்டையைச் சேர்ந்த விசைப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனர். இவர்கள் கோடிக்கரை அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது பால்ராஜ் என்ற மீனவர் மயங்கி விழுந்தார். சக மீனவர்கள் அவரை உடனே கரைக்கு அழைத்து வந்து மருத்துவமனையில் சேர்த்த நிலையில் மருத்துவர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். அதானி மட்டுமல்ல, நாட்டில் நிலவும் பிரச்சனைகள் குறித்து நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவது எதிர்க்கட்சிகளின் கடமை என திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர், அதானி விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பப்படுமா என்ற கேள்விக்கு இவ்வாறு பதிலளித்தார். நிச்சயமாக அங்கு கூட்டத்தொடரிலே இந்த நாட்டில் முக்கியமாக பேசப்படக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எழுப்புவது எதிர்க்கட்சிகளுடைய கடமை. என்னென்ன பிரச்சனைகள் அங்கே எழுப்பப்படும் என்பது முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுரையின்படி அங்கு இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளையும் கலந்து பேசித்தான் முடிவெடுக்கும். நாமக்கல்லில் பள்ளி கல்வித்துறை சார்பில் நடத்தப்பட்ட மாவட்ட அளவிலான நீச்சல் போட்டியில் ஏராளமான மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். மாவட்ட விளையாட்டு அரங்கில் உள்ள நீச்சல் குளத்தில் போட்டி நடைபெற்றது. 14, 17, 19 வயதுடைய மாணவர்களுக்கு 47 பிரிவுகளில் போட்டி நடத்தப்பட்டது. இதில் வெற்றி பெற்ற மாணவர்கள் அடுத்த மாதம் நெல்லையில் நடைபெறவுள்ள மாநில அளவிலான போட்டியில் பங்கேற்க உள்ளனர். கேரளாவில் சபரிமலை ஐயப்பன் சீசன் தொடங்கியதால் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சந்தையில் நேந்திரன் வாழை விலை அதிகரித்துள்ளது. மேட்டுப்பாளையம் அன்னூர் மெயின் ரோடு காரமடை நால் ரோடு பிரிவில் உள்ள ஏல மையத்திற்கு 3500 வாழைத்தார்கள் விற்பனைக்கு கொண்டுவரப்பட்டன. வழக்கத்தை விட குறைவான வாழைத்தார்கள் கொண்டுவரப்பட்டதால் விலை சற்று அதிகரித்தது. 1 கிலோ கதலி 25 28 ரூபாய்க்கும் 1 கிலோ நேந்திரன் 35 ரூபாயிலிருந்து 38 வரையும் அதிகரித்து ஏலம் போனது. இதேபோல் ஒரு தார் பூவன் பழம் 200 350 ரூபாயாக உயர்ந்து ஏலம் எடுக்கப்பட்டது. செவ்வாழை, ரஸ்தாளி, தேன்வாழை உள்ளிட்ட பழங்களின் விலையும் அதிகரித்து காணப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் வீட்டின் முன்பு நிறுத்தியிருந்த இருசக்கர வாகனத்தை முகமூடி அணிந்த மர்ம நபர் திருடிச் சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தைச் சேர்ந்த முத்துக்குமரன் தனது இருசக்கர வாகனத்தை வீட்டின் முன் நிறுத்தியுள்ளார். காலையில் வந்து பார்த்தபோது இருசக்கர வாகனம் திருடு போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த முத்துக்குமரன் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது முகமூடி அணிந்த மர்ம நபர் ஒருவர் இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்றது தெரியவந்தது. சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக கொண்டு இருசக்கர வாகனத்தை திருடியவரை காவலர்கள் தேடி வருகின்றனர். நடிகை சீதா வீட்டில் நகைகள் திருடு போனது தொடர்பாக வீட்டு பணியாளர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நடிகை வீட்டில் நகைகளை திருடியது யார்? பார்க்கலாம் இந்த தொகுப்பில்.